வணக்கம் நண்பர்களே, இதுவரைக்கும் நம்முடைய தமிழா வேலைவாய்ப்பு தகவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் அனலைசிஸ். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்டிபிசி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் ஒவ்வொரு பாடத்திலையும் எந்தெந்த தலைப்பின் கீழ் எவ்வளோ வினாக்கள் கேட்கப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 30 கொஸ்டின், மேக்ஸ் 30 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின் 90 நிமிஷம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஓகேங்களா. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட், வேறுபட்டது தேர்ந்து அந்த மாதிரி சொல்கிறது பார்த்தீங்கன்னா 1 இல்லைனா 2 கேட்குறாங்க. அதே மாதிரி தொடர்கள் சீரியஸ், அதை பார்த்தீங்கன்னா விடுபட்டது அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 வினாக்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 4 வினாக்கள். அடுத்து டிஸ்டன்ஸ் அண்டு டைரக்ஷன், தொலைவு மற்றும் தூரம், திசை மற்றும் தூரம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 1 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து சிலாகிசம் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கொஸ்டின். அடுத்து ஆர்டர் அண்ட் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின். அடுத்து கோடிங், டீ கோடிங் இதில் 2லேருந்து 3 கொஸ்டின். நான் வெர்பலில் பார்த்தீங்கன்னா 4 to 5 கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா இரத்த உறவுகள், அதாவது பிளட் ரிலேஷனில் 1 கொஸ்டின். வென் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 1 கொஸ்டின். பேப்பர் ஃபோல்டிங் இமேஜ் பார்த்தீங்கன்னா 1. மிஸ்ஸிங் டைம் இது பார்த்தீங்கன்னா 1 கொஸ்டின். அடுத்து கவுண்டிங் ஃபிகர், ஓகேங்களா, இதில் ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின். ஓகேங்களா. அதே இது இல்லாமல் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கொஸ்டின் வந்துருக்கு. மொத்தம் 30 கொஸ்டின். ஓகேங்களா. ரீசனிங்கில் ஸோ எந்தெந்த டாப்பிக்கை முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், அதுக்காக தான் இந்த நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக ஒரு டாபிக்ஸ் என்னென்ன கேட்டேன்னு பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து மேக்ஸ் ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ, விகிதங்கள் கணக்கில் பார்த்தீங்கன்னா 2. அவரேஜ், சராசரி பார்த்தீங்கன்னா 3 to 4. நம்பர் சிஸ்டம் இதில் பார்த்தா 1லேருந்து 2 கொஸ்டின். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சுருக்குகளை 2லேருந்து 3 கொஸ்டின். அடுத்து டைம் அண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின். அடுத்து டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கொஸ்டின். அடுத்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி அல்லது கூட்டு வட்டி, இது ஒரு 2 கொஸ்டின். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் நட்டம், இதில் ஒரு 2 கொஸ்டின். அடுத்து எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல 4லேருந்து 5 கொஸ்டின். ஓகே, இல்லை எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல தான் அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜாமெட்ரியில் 1. அடுத்து மென்சுரேஷன் அளவியலில் 3. அடுத்து ட்ரிக்னோமெட்ரியில் 4, பெர்சன்டேஜில் 2, மொத்தம் 30 கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேங்களா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசனிங் 30 தனியாக முடிஞ்சு, மேக்ஸ் 30 முடிஞ்சு, ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ், இது எல்லாமே சேர்த்து ஒவ்வொன்றும் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. ஜாகிரஃபியில் 2லேருந்து 3, பாலிட்டியில் 2லேருந்து 3, ஸ்ட்ராட்டஜிக்கில் 2லேருந்து 3, கரண்ட் அஃபேர்ஸ் 10லேருந்து 12, சயின்ஸு 7லேருந்து 8. அப்போ ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். அந்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த COVID-19 பற்றி பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் 5லேருந்து 6. ஓகேங்களா. அப்போ பார்த்துக்கோங்க எந்த டாபிக் முக்கியத்துவம் கூட. இப்போ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்து சயின்ஸ், அடுத்து ஹிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 or 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. மொத்தம் 40 கொஸ்டின். ஓகேங்களா. ஸ்ட்ராட்டஜிக்கு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன கேட்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் கேட்கலாம், ஆளுநர் கேட்கலாம். அடுத்து பூங்காக்கள் அமைந்துள்ள மாநிலம். அடுத்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி, இது மாதிரி 2 கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி திட்டங்கள் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழா வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.